எனக்கு உடம்பு சரியில்லை. அப்போ ஹாஸ்பிட்டலில் திங்க இருந்தேன். எந்திரிச்ச உடனே கொஞ்சம் மூச்சு திறன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மார்னிங்கை நான் பார்க்குறேன். மஞ்சள் தெளி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால். எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க. நான் என்ன பண்ணேன்? அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பு பாசம். கொஞ்ச நாள் பழகினவர்களுக்கு எது சொன்னால் நீங்களாம் கூடவே இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், உயிரே கொடுத்துடலாம். இல்லை, அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவினார். அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்ட். என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர், அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர். கலைஞர்களை பற்றி நான் என்னத்தனை பேசுறது, படங்கள், அவர் பண்ண படங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், அவர் அரசியல் வாழ்க்கை. இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அவரை பற்றி ½ hour அவர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிக்க மாட்டாங்க, மேலேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்கிற ஒரு மனிதர். அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லாரும் நம்ம பிறக்கூடாது. 90% 95% வந்து பிறந்து இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பேர், பொண்டாட்டி, புள்ளை, ஒரு 10-25 உறவினர்கள், ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர், மொத்தமே ஒரு 50 பேர். அதுக்குள்ளே வாழ்க்கை முடிச்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்து, 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம். பட் சில பேர் தான் சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு, சமூக நன்மைக்காக போராடணும், பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்தித்த சோதனைகள், விமர்சனங்கள் வேறு யாராவது இருந்தால் காணாமல் போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தால் சரியான மரங்களே சாஞ்சு போயிடும். ஆனால் இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லைன்னா 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லையான்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய மகான்களேன்னு சொல்லலாம். அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்.